கோவை மாநகராட்சி பீளமேடு தண்ணீர் பந்தல் செல்லக்கூடிய ஓப் காலேஜ் பகுதியிலிருந்து விளாங்குறிச்சி சாலை வழியாக தண்ணீர் பந்தல் செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாலை. அந்த சாலையில் பார்த்திங்கன்னா தினமும் 50,000த்திற்கு மேற்பட்ட வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், பேருந்து என்று பல வாகனங்களில் 50,000த்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் பயணித்து வந்தார்கள். தண்ணீர் பந்தல் அருகிலே L6 LC6 என்ற ஒரு ரயில்வே கிராசிங் சாலை ஒன்று இருக்கிறது. அந்த சாலையில் பொதுமக்கள் நீண்ட காலமாக அந்த இடத்துல ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி பொதுமக்கள் நீண்ட கால கோரிக்கையாக வைத்து வந்தார்கள். அந்த கோரிக்கையினை ஏற்று 2006ஆம் ஆண்டில் இருந்து 2011ஆம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞருடைய தலைமையில் நடைபெற்று வந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இன்றைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த இடத்துல 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்குண்டான அரசாணையை தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு பிறப்பித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த ரயில்வே கிராசிங்கில் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட முறை இங்கே ரயில்கள் வந்து செல்கின்றன. ஆகவே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காரணத்தினால 2010ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகள், அதற்குண்டான அடிப்படை பணிகள் அன்றைக்கு துவக்கப்பட்டன. ஒரு 6 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 2011ஆம் ஆண்டில் இருந்து இன்றளவும் கிட்டத்தட்ட 9.5 வருஷமாக பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருப்பவர் இன்றைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய துறை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகித்து வருகின்ற அந்த நெடுஞ்சாலைத்துறை தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. கோவையில் இவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் தமிழக முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை செயலற்று கிடக்கிறது, முடங்கி கிடக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகின்றேன். 9.5 வருஷம் ஆச்சுங்க திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். 9.5 வருஷமாக இந்த ஓப் காலேஜ் பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய துறை தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதை விட வேறு என்னன்னு சொல்கிறது. ஆனால் சொல்கிறார் கோவையில் பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லி. நாங்கள் அதை மறுக்கின்றோம். கோவையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளுமே திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டவை. அவிநாசி சாலை 6 வழிப்பாதை, திருச்சி சாலை 4 வழிப்பாதை, காமராஜர் சாலை அவிநாசி சாலை இணைக்கக்கூடிய நிலத்தடியில் மின் கேபிள்களை புதைத்து மின்கம்பங்களை எல்லாம் அகற்றிவிட்டு இந்த சாலையை தரமான சாலையாக அமைத்தது திமுக ஆட்சியில். அது மட்டும் இல்லைங்க, வடகோவை மேம்பாலம், தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம், உக்கடம் புறவழிச்சாலை, உக்கடம் மேம்பாலம், ஒண்டிப்புதூர் மேம்பாலம், ஓப் காலேஜ் மேம்பாலம், அது மட்டுமின்றி இந்த கோவையில் இருக்கக்கூடிய 36க்கும் மேற்பட்ட ரயில்வே உயர்மட்ட மேம்பாலங்கள் அத்தனையுமே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான். அதிமுகவினுடைய ஆட்சியில் எந்த கட்டுமான பணிகளும் எந்த உட்கட்டமைப்பு பணிகளும் கோவையில் ஏற்படுத்தப்படவே கிடையாது. ஏற்கனவே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எஸ்ஐஹெச்எஸ் காலனி மேம்பாலம் 10 வருஷமாக கிடப்பில் கிடக்குது. இந்த பீளமேடு LC6 இந்த மேம்பாலம் கிடப்பில் கிடக்குது. கணபதி ஆவரம்பாளைய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆமை வேகத்தில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆக ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை செயலற்று கிடக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் பகுதியில் சேரன் மாநகர், விளாங்குறிச்சி உள்ளிட்ட இந்த பகுதி முழுக்க பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்கிறது. இந்த தொழிற்சாலைகள் அனைத்துமே இந்த ரயில்வே மேம்பால பணி கிடப்பிலே போடப்பட்டிருப்பதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவிநாசி சாலைக்கு தண்ணீர் பந்தல் வழியாக வரக்கூடிய வாகனங்கள் வர முடியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக இனிமேலாவது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய தன்னுடைய கையிலே நெடுஞ்சாலைத்துறை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூங்கி வழியாமல் இந்த பாலப்பணிகளை ஆரம்பிப்பதற்கும் தொடங்குவதற்கும் பொதுமக்கள் நலன் கருதி விழித்தெழுந்து பணியாற்றுவாரா அல்லது இன்னும் தூங்கி கொண்டிருப்பாரா என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.